என் பிள்ளையே, நீ விரும்பும் நல்ல செய்தியோடு அல்லவா இப்பொழுது உன் சாய்தேவன் நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். நான் உன்னிடம் இப்பொழுது உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு இரகசியத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியாமல், எப்படி பயணிப்பது என்று புரியாமல் நீ எதையோ செய்து கொண்டிருக்கின்றாய். கவனக்குறைவான வார்த்தையே இங்கு சர்ச்சையில் முடிந்துவிட்டதே என்று நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன் துணையை இழந்து விடுவோமோ என்று நினைத்து வருந்துகிறாய். வருந்தாதே, நான் சொல்வது உண்மைதான். ஒரு கடுமையான வார்த்தை சிலரின் வாழ்க்கையை வீணாக்கி விட்டு கொண்டு இருக்கின்றது. ஒரு கசப்பான வார்த்தை பிறர் மனங்களில் வெறுப்பை உருவாக்கி விடுகிறது. வார்த்தைகளின் அர்த்தம் அறிந்து அழகாக பேசிக்கொண்டிரு. ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் அப்படித்தான் உன்னிடம் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீயோ அதை நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் துணையிடம் நீயே இங்கு வீணாக வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்கின்றாய். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியாமல் நீயாகவே ஒரு சொல்லையும் செயலையும் செய்து கொண்டு உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் இங்கு பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார். நான் தான் உன் மனதில் உள்ளதை துணிந்து செய் என்று சொல்கிறேன். நேர்மைக்கு மாறாக நீ எதையுமே செய்யவில்லை தானே. மறுபடியும் இதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். வெற்றி என்பது உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒரு புதிய பொக்கிஷமாக இருக்கும். தோல்வி பாதையின் இங்கு அடையாளத்தை தந்துவிட்டதே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். எப்படி வெற்றியை மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்கிறாயோ, எப்படி வெற்றியை மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றாயோ, அதே அளவுக்கு தோல்வியும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டாலே போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நேசிப்பவர், நீ உன் வாழ்க்கையாக கருதக்கூடியவர் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் உறுதியாக இரு. பெரிதாக நினைக்கின்ற விஷயத்தையும் நீ சில சமயத்தில் கவனக்குறைவால் விட்டு விடுகின்ற. சிறிதாக தோன்றும் விஷயத்தையும் இது சிறிதுதானே என்று கவனக்குறைவோடு விட்டு கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கவனத்தில் எடுத்துக்கொள். அப்போதுதான் நாம் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்க முடியும். மதிப்பளிக்க முடியாத எந்த விஷயத்திலும் சரி, நாம் உறவுகளுக்கும் இங்கு மதிப்பளிக்க முடியாது அல்லவா? இவர் இந்த சின்ன விஷயத்தை தானே கூறிக்கொண்டு செல்கிறார். இதில் என்ன நடந்துவிடப் போகிறது, இதில் எந்த மாற்றம் வந்துவிடப் போகிறது என்று நீயாகவே ஒரு கருத்து கணிப்பு நடந்து விடாது. சின்ன விஷயத்தை நாம் கருத்தில் கொண்டால்தான் அதற்கான ஒரு திருப்பத்தை நாம் வாழ்க்கையில் அடைய முடியும். அதனால் நான் சொல்வதை கேள். உன் துணை என்ன சொன்னாலும் அவர்களுக்கு முதலில் மதிப்பளிக்க கற்றுக்கொள். உன் துணை என்ன சொன்னாலும் உனக்காக அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் நீ மாற்று கருத்து வைக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தந்திருக்கும் போது அவர் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதும் உண்மைதானே. நான் உனக்கானவர் தானே உன்னிடத்தில் தேர்ந்தெடுத்து விட்டு உனக்காக சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நீ மறுபடியும் ஏதேதோ நினைத்து கொண்டு எதை பற்றியும் இங்கு யோசித்து கொண்டு இருக்காதே. நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கான தேடலின் வெற்றியும் நான் தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நம்பிக்கையோடு உன் காரியத்தை இங்கு செயல்படுத்தி கொண்டு இரு. என்ன நடக்கிறது என்று நீ பார்த்து குழப்பமடைவதை விட என்ன நடந்தாலும் எனக்கு வெற்றியை மட்டும் என் அப்பன் என் சாய்தேவன் தரத்தான் போகிறான் என்பதில் உறுதியாக இரு. ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ கடந்து வரும் போதெல்லாம் மலைப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் எப்பொழுது எங்கிருந்து எந்த பிரச்சனை வருகிறது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. அந்த தவிப்புக்கு இடையில் நீ இப்பொழுது மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கின்றாய். என் பிள்ளையின் உன் மனதில் நான் எந்த காரியத்தை செய்தாலும் அது உனக்கு நல்லதாகத்தானே இருக்கப் போகிறது. மறுபடியும் எதற்காக நீ அழுது கொண்டே இருக்கின்றாய்? நிலையான ஒன்றை தருவதற்கு, நான் நிரந்தரமான ஒன்றை தருவதற்குத்தான் இந்த அப்பன் சாய்தேவன்
உனக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். அவர் அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார் என்பதையெல்லாம் தாண்டி என்னவாயினும் சரி, என் வாழ்க்கைக்கான நிலையான ஒரு சந்தோஷத்தை தருவதற்குத்தான் என் சாய் தேவன் எனக்காக இங்கு கரம் பற்றி இருக்கின்றார் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என் பிள்ளையே, நீ கண்ட கனவுகள் எல்லாம் பலிக்கும் தருணத்தை நான் இங்கு உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உனக்கு முன்னால் சென்று கொண்டிருப்பவன் சர்வ சாதாரணமானவனாம். இந்த சாய் தேவனாக இருக்க போகும்போது எதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய்? என் தங்கமே, உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் உனக்கு நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது எதை பற்றியும் நீ இங்கு கண் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் துணையே உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. யாரும் இல்லை என்பதை தாண்டி எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் இங்கு எட்டிவிட்டாய். உன் வாழ்க்கைக்கான தேடலில் உனக்கு மிக பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்குத்தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த வாய்ப்பானது இனி உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது. இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து கேட்ட என் சின்ன பிள்ளையே, உனக்கு தர வேண்டியதிலிருந்து நான் சற்றும் விலகுவதே கிடையாது. உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லும் போதெல்லாம் நீ இப்பொழுது கிடைக்குமா அப்பொழுது கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். உன் ஏக்கத்திற்கு நல்லதொரு தீர்வை நான் தர காத்திருக்கும் போது எதற்காக நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு நான் இப்படித்தான் உன் வாழ்க்கை துணை வர வேண்டும் என்று தீர்மானித்தேன். உன் குணத்தை ஒட்டித்தான் அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். உனக்கு சாதகமான முடிவைத்தான் அவரிடம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அந்த முடிவைத்தான் அவர் தந்து கொண்டு இருக்கின்றார். மறுபடியும் எதற்காக நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? உன் குழம்பிய தருணங்கள் எல்லாம், நீ அழுது கொண்டிருந்த தருணங்கள் எல்லாம் இப்பொழுதே உன்னை விட்டு கடந்து போகும் நேரத்திற்குத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. இனி சற்றும் நான் உன் விஷயத்தில் தாமதிக்கப் போவதில்லை. நான் பொய் சொல்ல மாட்டேன், வாக்கு மீற மாட்டேன் என்று தெரியும் அல்லவா? மனதினிலோ ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு ஏன் எவ்வளவு குழப்பத்திற்கும் இங்கு நீ ஆளாகி கொண்டிருக்கின்றாய்? எத்தனை விஷயமானாலும் என் பிள்ளைகளுக்கான தேடலில் இருந்து நான் விலகுவது இல்லை என்று உனக்கு தெரியும் தானே. மறுபடி பழையதை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காது. கடந்து வந்த உறவுகளை நினைத்து மட்டுமே நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காது. இனி உன் வாழ்க்கை தருகின்ற தருணமானது புதியதொரு தொடக்கத்தையும் ஆரம்பத்தையும் தருவதாகத்தான் இருக்கும். என் பிள்ளையே, உனக்கான நல்லதை, உனக்கான செயலை நான் தர காத்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை மட்டும்தானே தருவேன். எந்த ஒன்றிற்காக நீ போராடினாயோ, எந்த ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று யோசித்து உன் மன நிம்மதியை நீ வருத்தி கொண்டு இருந்தாயோ, அந்த ஒன்றை தருவதற்காக நான் உனக்காகவே உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம். நடக்க இருக்கும் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு நல்லதைத்தான் தருவேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை இதுதான் வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். இனி எதை கொடுத்தால் என் பிள்ளைகள் இங்கு சந்தோஷப்படுவார்களோ அதை தருவதற்காக வந்து கொண்டு தான் இருக்கின்றேன். எப்படியாயினும் சரி, உன் வாழ்க்கையின் போராட்டத்தை முடித்து வைத்து, உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கென்று நிரந்தரமானவரை நான் உன் வாழ்க்கைக்குள் தேடி தர வந்து இருக்கும்போது எதை பற்றியும் நீ அதிகமாக சிந்திக்கவே வேண்டாம். நீ கண் கலங்கி கேட்ட, மனமிறங்கி இந்த அப்பனே வந்து இருக்கின்றேன். இனி மனதிற்குள் எதற்காக வீணாக குழப்பமடைகின்றாய்? உன் சந்தோஷப்படும் தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதினில் தீராத கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு எல்லாவற்றையும் என்னப்பன் என் சாய் தேவன் பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாகவே இரு.
இந்த தெளிவான மாற்றத்திற்கு நானே உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன். ஒரு வழி பாதையை கடந்து வந்து விட்டாய். மீது இருக்கும் சிக்கலை என் மூலம் நீ இங்கு கடந்து வரப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.